அந்த கலசத்துக்கு நூல் சுத்துறாங்க. ஏன் நூல் சுத்தணும் அப்படின்னா, இப்ப அந்த குடமே என்னவா சொல்லப்படுது? சிவபெருமானாக ஆகமங்களில் சொல்லப்படுகிறது. அவருக்கு உடம்பு அதுதான். அப்போ உடம்புல மேல இருக்கக்கூடிய தேங்காய் தலை அவருடைய திருமுகமாகவும், மாயிலை ஜடாமுடியாகவும், அந்த குடம் உடம்பாகவும், அதிலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் உதிரமாகவும், மேல இருக்கக்கூடிய அந்த கயிறு நரம்பாகவும் போற்றப்படும். நம்மளுடைய ரத்தம் எப்படி இருக்கும்? வெளியில வந்துருச்சுன்னா துர்நாற்றம் வீசும். ஆனா தீர்த்தம் நம்ம படும் பொழுது என்ன இருக்குதுங்க? இப்ப சிவபெருமான் எப்படி தூய்மையானவர், மனம் மிக்கவர். அப்படி நமக்கு அந்த அதெல்லாம் இன்னும் விரிவா நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே